வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கோவிட் க்கான தடுப்பூசியை உருவாக்குவதில் இந்தியா முன்னிலையில் உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அசாமில் நாட்டின் முதலாவது பலவகை போக்குவரத்து தடங்களை இணைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். கடந்த 3 மாதங்களில் முதன்முறையாக கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை கடந்த 24 மணி நேரத்தில் 50,000க்கும் குறைவாக உள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கோவிட் க்கான தடுப்பூசியை உருவாக்குவதில் இந்தியா தற்போது முன்னிலையில் உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாபெரும் சவால்கள் குறித்த வருடாந்திர கூட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் நேற்று காணொலி காட்சி வாயிலாக முக்கிய உரையாற்றிய அவர், நாட்டில் 30க்கும் அதிகமான தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் இவற்றில் 3 முன்னேற்றமான நிலையில் உள்ளது என்றும் கூறினார். தடுப்பூசி விநியோக முறையில் இந்தியா ஏற்கனவே நன்கு செயல்படுத்தப்படும் நாடாக உள்ளது என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். உலகில் பயன்படுத்தப்படும் நோய் எதிர்ப்பு சக்திக்கான தடுப்பூசிகளில் 60%த்திற்கும் கூடுதலாக இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன என்று அவர் கூறினார். இந்திரதனுஷ் நோய் எதிர்ப்பு சக்தி திட்டத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ரோட்டா வைரஸ் தடுப்பூசி சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீடித்த பயன்களை பெறுவதற்கு வெற்றிகரமான உதாரணமாக இது உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். குறிப்பிட்ட இந்த முயற்சியில் கேட்ஸ் அறக்கட்டளையும் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று திரு நரேந்திர மோடி கூறினார். இந்தியாவின் அனுபவம் மற்றும் ஆராய்ச்சி திறன் காரணமாக உலகளாவிய சுகாதார செயல்பாடுகளில் இந்தியா மையமாக இருக்கும் என்றும், மேலும் திறன்களை விரிவுபடுத்தி மற்ற நாடுகளுக்கு உதவ இந்தியா விரும்புகிறது என்றும் அவர் தெரிவித்தார். டிஜிட்டல் சுகாதார அடையாள அட்டையுடன் கூடிய நெட்வொர்க் குடிமக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை உத்தரவாதப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் என்று பிரதமர் கூறினார். மக்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட, மக்களால் வழிநடத்தப்பட்ட அணுகுமுறை காரணமாக கோவிட் இறப்பு விகிதத்தை மிகவும் குறைந்த நிலையில் இந்தியா வைத்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். அறிவியல் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் முதலீடு செய்வது எதிர்கால சமுதாயத்தை சிறப்பாக வடிவமைக்கும் என்று அவர் கூறினார். இதனை குறுகிய கண்ணோட்டத்தில் செயல்படுத்த இயலாது என்பதால் உரிய நேரத்தில் சிறந்த பயன்களை காண்பதற்கு அறிவியலிலும் புதிய கண்டுபிடிப்புகளிலும் முன்கூட்டியே முதலீடு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இத்தகைய புதிய கண்டுபிடிப்புகள் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பாலும் மக்கள் பங்கேற்பாலும் சாத்தியமாகும் என்று அவர் தெரிவித்தார். இந்தியா வலுவான துடிப்புமிக்க அறிவியல் சமூகத்தை கொண்டிருக்கிறது என்றும், சிறந்த அறிவியல் கல்வி நிறுவனங்களும் இந்தியாவின் மகத்தான சொத்துக்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கோவிட் எதிரான போராட்ட காலத்தில் கடந்த சில மாதங்களாக இந்த நோயை கட்டுப்படுத்தும் திறனை வளர்ப்பதில் வியத்தகு சாதனைகளை இந்த விஞ்ஞான சமூகம் சாதித்துள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மாபெரும் சவால்களுக்கான வருடாந்திர கூட்டம் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. அமேசான் இணைய சேவைகளுடன் இணைந்து முன்னணி தொழில்நுட்பங்களுக்கான பலவகை புதிய கண்டுபிடிப்புகள் மையத்தை அமைக்க இருப்பதாக நித்தி ஆயோக்கின் அடல் புதிய கண்டுபிடிப்பு இயக்கத்தின் இயக்குநர் திரு ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே முதன்முறையாக அமைய இருக்கும் இந்த மையம் டிஜிட்டல் முறையிலான புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் சமூக சவால்களுக்கு தீர்வு காண்பதாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். புதிதாக உருவாகும் கண்டுபிடிப்பாளர்கள், புதிய தொழில் நிறுவனங்களுக்கு இந்த திட்டம் உதவி செய்யும். செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் திரு ரமணன் தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள பொதுத்துறை இயக்கங்களுக்கு ஆதரவாகவும் நித்தி ஆயோக்கின் ஒத்துழைப்போடும் இந்த திட்டங்கள் இணைவது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமேசான் இணைய சேவைகளின் துணைத் தலைவர் திரு மார்க்ஸ் பீட்டர்சன் தெரிவித்தார். அசாமில் நாட்டின் முதலாவது பலவகை போக்குவரத்து தடங்களை இணைக்கும் திட்டத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். அசாம் மாநிலத்தின் பொங்கெய்காவோன் மாவட்டத்தில் 694 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி விமானம், சாலை, ரயில், நீர்வழிப்பாதைகளின் நேரடி இணைப்பு அசாம் மக்களுக்கு கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இன்று அடிக்கல் நாட்டப்படும் நிகழ்ச்சிக்கு மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தலைமை தாங்குகிறார். மத்திய அமைச்சர்கள் ஜிதேந்திர சிங், ஜெனரல் வி.கே. சிங், ராமேஸ்வர் தெலி மற்றும் மாநில அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். மத்திய அரசின் பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழ் இது செயல்படுத்தப்பட உள்ளது. இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள மாபெரும் வணிக வளத்தை பயன்படுத்திக் கொள்ள பிரிட்டிஷ் அரசுக்கும் தனியார் துறையினருக்கும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அழைப்பு விடுத்துள்ளார். பிரிட்டன் ஹை கமிஷன் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் பேசிய அவர், கோவிட் நோய் தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் பொருளாதாரம், வர்த்தகம், அறிவியல், ஆராய்ச்சி மற்றும் பல துறைகளில் புதிய வாய்ப்புகளுக்கான வளம் இந்த பிராந்தியத்தில் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். வடகிழக்கு பகுதியில் உள்ள 8 மாநிலங்களிலும் அறிவியல் மற்றும் கணித பாடத்தை பயிற்றுவிக்க கல்வித்துறையில் ஒத்துழைப்பதற்கான பிரிட்டிஷ் கவுன்சிலின் யோசனையை அவர் வரவேற்றார்.
இந்த பிராந்தியத்தின் கைவினைப் பொருட்கள், காய்கள், பழங்கள், வாசனை திரவியங்கள் குறித்து மிகவும் திருப்தி தெரிவித்த பிரிட்டன் அதிகாரிகள் இவற்றிற்கு குறியீடு வழங்கி உலக சந்தையில் விற்பதற்கு ஆர்வமுடன் இருப்பதாக தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட்-19க்கு எதிரான போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக கடந்த 3 மாதங்களில் முதன்முறையாக கோவிட்-19 நோயாளிகளின் எண்ணிக்கை 50,000த்திற்கும் குறைவாக உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 46,790 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் 10%த்திற்கும் குறைவாக இருப்பது மற்றொரு சாதனையாகும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 69,720 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கோவிட்-19 தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் பல்வேறு தரப்பினர் அரசின் நெறிமுறைகளை கடைபிடிக்க வலியுறுத்தி வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு தங்கதுரை முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். கண்டிப்பா அனைவருமே முகக்கவசம் அணிய வேண்டும். அதே மாதிரி சமூக இடைவெளியை முறையாக கடைபிடிக்க வேண்டும். பொது இடங்களுக்கு சென்று திரும்பி வரும்போது கண்டிப்பாக கட்டாயம் ஹேண்ட் வாஷ் பண்ண வேண்டும். இந்த 3 இதையும் கண்டிப்பாக கடைபிடித்தா கொரோனாவில் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். தேவையில்லாமல் கூட்டம் அதிகம் கூடக்கூடிய இடங்களுக்கு போவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். அதேபோல் அரசு அறிவித்துள்ள அனைத்து கொரோனா தடுப்பு வழிமுறைகளுக்கும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 78 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாளாகும். 15 மாவட்டங்களில் பரவலாக உள்ள இந்த தொகுதிகளில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். இந்த தொகுதிகளுடன் சேர்த்து நடைபெறவுள்ள வால்மீகி நகர் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு இதுவரை 3 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதற்கிடையே வரும் 28ஆம் தேதி முதற்கட்டமாக 71 தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளன. ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் மூத்த தலைவர் தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசின் குறைகளை சுட்டிக்காட்டி புதிய வாக்குறுதிகளை பிரச்சாரத்தின்போது தெரிவித்தார். இந்நிலையில் திரு தேஜஸ்வி தவறான வாக்குறுதிகளை தந்து இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதாக முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தமது தேர்தல் பிரச்சாரத்தின்போது குறிப்பிட்டார். பிஜேபி மூத்த தலைவர் திரு பூபேந்திர யாதவும் தேர்தல் கூட்டங்களில் பங்கேற்று பேசினார். இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களும் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நவராத்திரி விழாவை ஒட்டி இன்று துர்கா தேவியின் 4வது அம்சமான குஷ்மந்தா தேவி வழிபாடு நடைபெறுகிறது. இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்னை குஷ்மந்தா அனைவரது வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அளிக்கட்டும் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்திற்கும் ஆகஸ்ட் மாதத்திற்கும் இடைப்பட்ட 5 மாத காலத்தில் 53,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கு வேளாண் உற்பத்திப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலத்தோடு ஒப்பிடுகையில் இது 14.8% அதிகமாகும். இந்த காலத்தில் அரிசி, கோதுமை, சர்க்கரை ஆகியவற்றின் அதிகப்படியான ஏற்றுமதியால் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். குறிப்பாக பாசுமதி அரிசி கடந்த ஆண்டின் இதே காலத்தை விட 8.2% கூடுதலாக ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. பாசுமதி அல்லாத அரிசியின் ஏற்றுமதி மதிப்பு 91.3%ஆக வளர்ச்சியடைந்துள்ளது. ஒலிம்பிக் தகுதிச் சுற்றுக்கு வாய்ப்பளிக்கும் புடாபெஸ்ட் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் பங்கேற்பதற்காக ஹங்கேரி செல்லவிருக்கும் இந்திய ஜூடோ அணியினர் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுகள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜுவை நேற்று அவரது இல்லத்தில் சந்தித்தனர். வரும் 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகளில் பங்கேற்க இந்தியாவிலிருந்து 5 ஜூடோ வீரர்களும் பயிற்சியாளர் திரு ஜிவான் சர்மாவும் செல்ல இருக்கின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. நேற்று அபுதாபியில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி சென்னை அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19க்கான தடுப்பூசியை உருவாக்குவதில் இந்தியா முன்னிலையில் உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அசாமில் நாட்டின் முதலாவது பலவகை போக்குவரத்து தடங்களை இணைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். கடந்த 3 மாதங்களில் முதன்முறையாக கோவிட்-19 நோயாளிகளின் எண்ணிக்கை கடந்த 24 மணி நேரத்தில் 50,000த்திற்கும் குறைவாக உள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR நியூஸ் _சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.